8 9ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது 7 இருக்கிறோம் அவன் தான். 9ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுது கோபுர கலச யோகம் ஒர்க் அவுட் ஆகுது. 7 என்பது என்ன? புதிய வெஞ்சர்ஸ், நியூ வெஞ்சர்ஸ். வாழ்க்கையிலே ஒன்று புரிஞ்சுக்கோங்க பிருந்தா, உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு மாத்திரலாம். மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு சொல்லுங்க? எ கம்ப்யூட்டர் இஸ் மோர் கெப்பாசிட்டி இன் மெமரி தேன் யூ. உங்களை விடவே கம்ப்யூட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கும். அப்போ அது கூட உங்களால் காம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போது உங்களை விடவே ரொம்ப திறமையாக ஒரு ஏஐ மிஷின் வேலை செஞ்சிடும். அது கூட உங்களால் காம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷத்தில் அனலிசிஸே முடிச்சிடும். ஆனால் நீங்கள் எங்கே தெரியுமா வின் பண்ணுறீங்க? ஒரு ஹியூமன் மைண்டுடைய வெற்றி எது சொல்லுங்க? அந்த ஏஐயை கண்டுபிடிக்க ஒருத்தன் கிரியேட்டிவாக யோசிச்சால, அந்த கிரியேட்டிவிட்டி தான் இன்னோவேஷன். இந்த இன்னோவேஷனில் தான் நம்ம ஜெயிக்கிறோம். ஒரு மிஷினாலையும் கற்பனை கனவு காண முடியாது. கற்பனை கனவு காணக்கூடிய சக்தியை கடவுள் மனிதனுக்கு மட்டும்தான் தந்திருக்கிறார். 7 9ஆம் இடத்திற்கு போகும் பொழுது இன்னோவேஷன், ஸ்மார்ட் இன்னோவேஷன்ஸ். நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏஐ இல்லை, பிஏ இல்லை, ஏஐக்கு தாத்தா கூட வர முடியாது. காரணம் என்னன்னா, நீங்க சொல்றதை செய்யற மிஷின், அவ்வளவுதான். நீங்க சொல்லாததையும் யோசிக்கிற ஒரு கற்பனைவாதி. கற்பனை வளர்த்துக்கோங்க, அதுதான் கலை. இங்கதான் இங்க சரஸ்வதி. நீங்க என்ன பண்ணாலும் காலில் விழுந்துதான் ஆகணும். காரணம் என்ன சொல்லுங்க? ஒரு கட்டத்துக்கு மேல உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போற ஐடியாவை கொடுக்குறவளே அவதான்.